நம்ம லாஸ்ட் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பப்ளிக் ஐபினா என்ன, பிரைவேட் ஐபினா என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபியில் இப்போ பப்ளிக் ஐபின்றது பிரைவேட் ஐபி ஃப்ரீ பெய்டு அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சப்நெட்டிங்கிறது ஒரு நம்ம வீட்டில் வந்து அப்பா வந்து ஒரு 10 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வர்றாரு. ஒரு 10 ஆப்பிள் பழமோ இல்லை மேங்கோவோ ஏதோ வாங்கிட்டு வராங்க. வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னா அது எப்படி கொடுப்பாங்க? ஸ்கூல் போகும்போது ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாம் சமமாக பங்கு பிரிப்பாங்க. இல்லை ஒரு குழந்தை கொஞ்சம் நல்லா சாப்பிடும், அந்த குழந்தைக்கு ஒரு 4 ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒரு குழந்தை அதிகமாக சாப்பிடாது விரும்பி, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு 4 பழத்தை கொடுப்பாங்க. இது ஒரு 10 சாக்லேட் வாங்கிட்டு வராங்க, ஒரு குழந்தை அந்த சாக்லேட் விரும்பி சாப்பிடும், அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒரு பங்கு பிரிக்கிறது. சப்நெட்டிங்ன்றதும் அதே மாதிரி தான். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சிருக்கிற நெட்வொர்க் அட்ரஸை பங்கு பிரிக்கிறது. இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல் சப்நெட் இருக்கும், சப்நெட் ஐபி இருக்கும், அதை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பங்கு பிரிக்கிறது தான் சப்நெட்டிங். இப்போ எப்படி நம்ம லேண்ட் பிரிக்கிறோம் அதே மாதிரி, ஆனால் இது பிரிக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்போ அந்த கால்குலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சினாரியோ 1, இந்த சினாரியோ 1ல பார்ட் 1ல சினாரியோ 1 என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் போட்டு டைரெக்டாக கால்குலேஷன் போட்டு பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கனைசேஷன் ஹேஸ் purchased a class C address. ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 234.31.6.0 ஒரு ஐபி அட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ண ஐபியை they would like to use it for 5 networks. அதை வந்து 5 நெட்வொர்க் யூஸ் பண்ணி விருப்பப்படுறாங்க. இப்போ ஒரு கம்பெனி வாங்குறாங்கன்னா அதை வந்து அவர் 5 நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணணும்னு அது விருப்பப்படுறாங்க. ஏன் 5 நெட்வொர்க்கு யூஸ் பண்ண விருப்பப்படுறாங்க, எது மாதிரி சினாரியோ வரும்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இது ஒரு ரவுட்டரு. குரூப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ 3 நெட்வொர்க் வரும். பயாலஜிக்கலா பார்த்தீங்கன்னா ட்ராப், இங்கே ஒரு கனெக்டிவிட்டி, இது ஒரு நெட்வொர்க், இங்கேருந்து ஒரு கனெக்டிவிட்டி போவோம் லேனுக்கு, இது ஒரு நெட்வொர்க். மொத்தம் எத்தனை நெட்வொர்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 5 நெட்வொர்க் வரும். இது 1 2 3 4 5 நெட்வொர்க் எனக்கு தேவைப்படுது. இந்த 5 நெட்வொர்க் தேவைப்படுறதுக்கு இப்போ ஆர்கனைசேஷனில் சொல்கிறாங்க, எனக்கு 5 நெட்வொர்க் தேவை, என்னோட நெட்வொர்க் தேவைக்கு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐபி பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கால்குலேஷன் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. என்ன லாஜிக்னா 128 tab 64 tab 32 16 8 4 2 1. இந்த லாஜிக் தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாக கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ பைனரி டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் கண்டிப்பாக தேவை, புரிஞ்சிருக்கணும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த நம்பர் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஐபி நமக்கு கிடைச்சிருக்க ஐபி கிளாஸ் சி ஐபி அட்ரஸ். கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் எப்படி நம்ம போன கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிளாஸ் ஏ உடைய ரேஞ்ச் 0லேருந்து 126 வரைக்கும்,
0 வந்து நான் யூசபிள், அதனால 1 to 126 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். 127 வந்து லூப் பேக்கு. 128லேருந்து 191 வரைக்கும் கிளாஸ் பி. 192லேருந்து 223 வரைக்கும் கிளாஸ் சி. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த 234ன்னு போட்டிருக்கிறேன், அதனால கிளாஸ் டியில் வந்துடும். நான் ஐபி அட்ரஸ் மாற்றிக்கிறேன், சாரி 223ன்னு போட்டிருக்கேன். 233ன்றதுனால கிளாஸ் சி ஐபி அட்ரஸ். 234 ஆயிடுச்சுன்னா கிளாஸ் பி. கிளாஸ் பி வந்து நம்ம நெட்வொர்க்கில் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, அதனால கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன் 233. இப்போ இது என்ன கிளாஸு? கிளாஸ் சி. தெளிவாயிடுச்சு. கிளாஸ் சியோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்னது? 255.255.255.0. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? 255 டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இதுல இது வந்து நெட்வொர்க் பார்ட், நெட்வொர்க் பார்ட், நெட்வொர்க் பார்ட், இது ஹோஸ்ட் பார்ட். பை டிஃபால்ட்டா இது நமக்கு தெரிஞ்சது, சரிங்களா? இப்போ இது 3 நெட்வொர்க் பார்ட்டு, இது ஹோஸ்ட் பார்ட். சாரி, இது லாஸ்ட் இருக்குது ஹோஸ்ட் பார்ட். பை டிஃபால்ட்டா இது 3 நெட்வொர்க் பார்ட். இது 3 நெட்வொர்க் பார்ட். நெட்வொர்க் பார்ட், இது 3 நெட்வொர்க் பார்ட், இது ஹோஸ்ட் பார்ட். இது நமக்கு தெரிஞ்ச கால்குலேஷன். ஆல்ரெடி டிஃபால்ட்டா இதான் வரும் வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப், டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அண்ட் கன்வெர்ட் பைனரி. இப்போ நமக்கு எத்தனை நெட்வொர்க் தேவை, அதுக்கேற்ற மாதிரி அந்த நெட்வொர்க் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு எத்தனை நெட்வொர்க் தேவை? 5 நெட்வொர்க் தேவை. நம்ம ரெக்குயர்மெண்ட்னா 5 நெட்வொர்க். இப்போ 5 வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்போ 128 இதே டேப்லெட் ஃபார்ம் எடுத்துக்கலாம். 64 32 16 8 4 2 1. இப்போ பைனரியா கன்வெர்ட் பண்ணா எதெல்லாம் ஃபில் பண்ணா பைனரி 5 கிடைக்கும்? 4 1, மீதி எல்லாம் 0 0 0 0 0 0 0. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா ஜீரோவும் விட்டுருங்க. இங்கேருந்து 1 ஆரம்பிக்குது, இங்கேருந்து 1 ஆரம்பிக்குது. இப்போ இங்கேருந்து 1 ஆரம்பிக்கிறதுனால இந்த 3 பிட்டு வந்து நமக்கு நெட்வொர்க் பிட். ஸ்டெப் என்னன்னா, டிட்டர்மின் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் கன்வெர்ட் இன்டு பைனரி. நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன? 5 நெட்வொர்க். இப்போ 5 நெட்வொர்க்ன்றதுனால நமக்கு தேவை 5 நெட்வொர்க். அந்த 5 வந்து 5 நார்மல் 5ன்ற நம்பரை டெசிமல் டு பைனரியா கன்வெர்ட் பண்ணா ஈஸியஸ்ட் வே. இப்போ வந்து நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது இங்கெல்லாம் 0 போட்டோம், இந்த 4ம் இந்த 1யும் ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். இப்போ அந்த இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த 3 பிட்டு மட்டும் நம்ம ரிசர்வ் பண்ணுறோம். ஏன்னா இது 3 மட்டும் தான் வேல்யூ கிடைக்குது, மீதி எல்லாமே 0 ஆகிடுது. இது வந்து ஹோஸ்ட் நெட்வொர்க் பிட். இப்போ நெட்வொர்க் பிட் வந்து நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 3 பிட்டு. எத்தனை பிட்டு? 3 பிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ 5 உடைய டெசிமல் பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0 0 0 0 0 1 0 1. இப்போ நமக்கு இந்த ஸ்டார் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பிட்ஸ். நமக்கு எத்தனை பிட்ஸ் இங்கே ரிசர்வ் பண்ணுறோம்னா 3 பிட்ஸ். 3 பிட்ஸ் தான் நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இது எல்லாமே 0வா இருக்கு. எங்க 1 ஆரம்பிக்குதோ அதுலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ரிசர்வ் பிட்ஸ் இன் சப்நெட் மாஸ்க் அண்ட் ஃபைண்ட் யுவர் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. அண்ட் ஃபைண்ட் யுவர் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இப்போ நம்ம சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே கால்குலேஷன். இப்போ நார்மலாக 255 டாட் சப்நெட் மாஸ்க், நார்மல் சப்நெட் மாஸ்க் 255.255.0 இதுதான் நமக்கு நார்மலாக இருக்க சப்நெட் மாஸ்க். இப்போ இந்த சப்நெட் மாஸ்க் உடைய பிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 1 1 8 1 வரும். 1 1 1 1.
எப்படி 8 ஒன்ஸ்னா இந்த எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணாதான் 255 வரும். 128 plus 64 plus 32 plus 16 plus 8 plus 4 plus 2 plus 1 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 255 வரும். இப்போ எல்லாத்தையும் 1 1 1 1 ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதே தான் இங்கேயும் 1 1 1 8 1 1 1 1 1 இங்கேயும் 1 1 1 1 8 1 1 1 1 லாஸ்ட் பிட்டு தான் நம்ம ரிசர்வ் பண்ணணும். எப்படி ரிசர்வ் பண்ணணும்? இப்போ லாஸ்ட் பிட்டுக்கு நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ என்னன்னா 3 பிட். 3 பிட்னா 3 பிட்டு மட்டும் ஃபில் பண்ணோம். 1 2 3 இந்த 3 பிட்டை ஃபில் பண்ணியாச்சு. இந்த 3 பிட்டு ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த இருக்கிற வேல்யூஸ்லாம் 0. அப்போனா 5 0 1 2 3 4 5 0. இந்த 5 0வை இந்த ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 3 பிட்டு மட்டும் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இந்த 3 பிட்டு மட்டும் ஃபில் பண்ணீங்கன்னா 1 1 1 மீதி எல்லாம் 0 0 0. இப்போ நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்க 3 பிட்டை மட்டும் இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ என்ன கிடைக்குன்னா 2 2 4. நமக்கு கிடைக்கக்கூடிய சப்ஜெக்ட் மார்க்ஸ் என்னது 2 to 4. இப்போ புதுசாக கிடைக்கக்கூடிய சப்ஜெக்ட் மார்க்ஸ் என்ன 255 255 255 2 to 4. இப்போ நம்ம சப்ஜெக்ட் மார்க்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்க்ரிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். இன்க்ரிமெண்ட் வேல்யூ எதுனா இதுதான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ. எங்கே இந்த 1 முடியுது? இந்த 1 முடிகிற இடத்துல தான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இப்போ இந்த 1 முடிகிற இடம் தான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இதுதான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இதுதான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்னது 32. இன்க்ரிமெண்ட் வேல்யூ 32. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா யூஸ் increment to find your network ranges. இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளோட நெட்வொர்க் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் என்னது 233.31.6.0. செகண்ட் நெட்வொர்க் என்ன இதேதான். இங்கே எங்கே சேஞ்சஸ் வருது? லாஸ்ட் ஆக்டெட்ல. ஃபர்ஸ்ட் ஆக்டெட்ல எதுவும் சேஞ்ச் இல்லை, செகண்ட் ஆக்டெட்ல எதுவும் சேஞ்ச் இல்லை, தேர்ட் ஆக்டெட்ல எதுவும் சேஞ்ச் இல்லை. ஃபோர்த் ஆக்டெட்ல 32 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் வேல்யூ எவ்வளவு? நம்மளோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ 32. 32 இன்க்ரிமெண்ட் 0லேருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் நெட்வொர்க் 32. அடுத்த நெட்வொர்க் 64. அடுத்த நெட்வொர்க் 96. அடுத்த நெட்வொர்க் 128. அடுத்த நெட்வொர்க் 160. அடுத்த நெட்வொர்க் 192. அடுத்த நெட்வொர்க் 224. அடுத்த நெட்வொர்க் 226 வரும். 226 வந்துருச்சுன்னா 32 போட்டிங்கன்னா 226 வரும். அப்போனா 7.0 கம்ப்ளீட்டாக வேறு நெட்வொர்க்கு போயிடும். அதனால நம்மளுடைய நெட்வொர்க் அட்ரஸ் இல்லை. இப்போ நம்ம நெட்வொர்க்கில் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா 5 நெட்வொர்க்காக பிரிக்கணும். ஆனால் 5ஆக பிரிக்க முடியாது, 8ஆக தான் பிரிக்க முடியும். ஏன் 8ன்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து நம்ம பைனரி கால்குலேஷனில் வர்றதுனால இது வந்து பைனரி 1 2 4 8 16 32 64 128 அது மாதிரி தான் பிரிக்க முடியும். இந்த ஆட் நம்பர்ஸை நம்மளால் பிரிக்க முடியாது. சரிங்களா?
இந்த பைனரி டிவிசல் ஆஃப் பைனரி ஆஃப் 2 தான் நம்மளால பிரிக்க முடியும். இப்போ நெட்வொர்க் கண்டுபிடிச்சாச்சு. நெட்வொர்க் கண்டுபிடிச்சிட்ட பிறகு இதுல இதோடைய ஸ்டார்டிங் ஐபி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ். இது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். இது ஸ்டார்ட் ஐபி. ஸ்டார்ட் ஐபி ஸ்டார்ட் ஐபி பார்த்தீங்கன்னா 216.1லேருந்து 216.30 வரைக்கும் வரும். ஏன் 31 வரல? அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம். சரிங்களா? 31ன்றது ப்ராட்காஸ்ட் ஐபி. அது என்ன ப்ராட்காஸ்ட் ஐபி? ஒரு நெட்வொர்க்லேயும் ஒரு ஸ்டார்ட் ஐபி இருக்கும், ஒரு ப்ராட்காஸ்ட் ஐபி இருக்கும். ஒரு நெட்வொர்க் ஐடி இருக்கும், நெட்வொர்க் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு ப்ராட்காஸ்ட் ஐடி இருக்கும். அந்த ப்ராட்காஸ்ட் ஐடியை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு நம்மால தேவையான விஷயங்களை நம்மால சென்ட் பண்ண முடியும். இப்போ இதோட ப்ராட்காஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்குடைய ப்ராட்காஸ்ட் ஐடி ப்ராட்காஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க, ப்ராட்காஸ்ட் ஐடின்னு சொல்லலாம். சரிங்களா? ப்ராட்காஸ்ட் ஐபி என்ன பார்த்தீங்கன்னா 216.31. 32ன்றது நெக்ஸ்ட் அட்ரஸ் உடைய இது. அதனால இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்குக்கு இது ஸ்டார்டிங் ஐபி, இது எண்டிங் ஐபி. இப்போ அதே போல இந்த நெட்வொர்க்கிங்கோட ஸ்டார்டிங் ஐபி பார்த்தீங்கன்னா (33) starting IP, ending IP 63, 62, and then broadcast IP 63. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் இருக்கும். ஒரு நெட்வொர்க்குக்கும் அதே மாதிரி தான். இது 65 ஸ்டார்டிங் ஐபி, எண்டிங் ஐபி 94, ப்ராட்காஸ்ட் ஐபி 95. இந்த ப்ராட்காஸ்ட் ஐபி வச்சு இந்த கம்ப்ளீட் நெட்வொர்க்குக்கு நம்ம ஏதாவது சென்ட் பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு நெட்வொர்க்குக்கும் இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ அடுத்த நெட்வொர்க்குக்கு எப்படி 7 and then here 126. அதோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ 32னாலும் அது 32 வச்சு நம்ம பண்ணலாம். அது போல ஒரு முறையும் நம்ம ஒரு சப்நெட்டிங் இதை நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? ஆன்லைன்ல கால்குலேட்டர் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன்னா, நம்ம லைவா ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது நெட்வொர்க் சினாரியோவை நம்ம ஒரு முறை கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. பண்ணலாம். அது வந்து இப்போ நம்ம டக்குன்னு மைண்ட்ல இருக்கும், டக்குன்னு வந்துடும். இதை நீங்க இப்போ பார்க்கும்போது இந்த கால்குலேஷன் உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம். ஆனா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, லைவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ப்ராட்காஸ்ட் ஐபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராட்காஸ்ட் ஐபி எந்த நெட்வொர்க் டிவைஸ்க்குமே அசைன் பண்ணக்கூடாது. அது போல வந்து இந்த நெட்வொர்க் ஐடியும் எந்த நெட்வொர்க்லையும் நம்ம அசைன் பண்ணக்கூடாது. அது வந்து நெட்வொர்க் ஐடி. சரிங்களா? அது வந்து என்னுடைய பேரண்ட் ஐடி மாதிரி. அதை வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் ஐடி கொடுத்தா ஓகே, இந்த ஐபிஎஸ் எல்லாம் வந்து இந்த நெட்வொர்க் பிலாங்ஸ் டு திஸ் நெட்வொர்க்னு தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன்னா எங்க அப்பா பேர் சொல்லி அவருடைய மகன் சொன்னா அவருடைய மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 5 மகன்கள் இருந்தா 5 மகனும் வந்துருவாங்க, 3 மகன்கள் இருந்தா 3 மகனும் வந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள் அப்படின்ட்டா அது கீழே இருக்க மாணவர்கள் வந்துருவாங்க. ஜமால் முகமதுன்றது ஒரு நெட்வொர்க், ஜமால் முகமது கல்லூரின்றது ஒரு நெட்வொர்க், திருச்சி ஜமால் முகமது காலேஜ்ன்றது ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்குள்ள எல்லாருமே கவர் ஆயிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம நெட்வொர்க் ஐடின்னு போட்டுட்டோம்னா அந்த நெட்வொர்க் ஐடிக்குள்ள யாரெல்லாம் கவர் ஆகுறாங்கன்னா இந்த ஐபிஸ் எல்லாமே கவர் ஆவாங்க. இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் ஐடியில இந்த ஐபிஸ் எல்லாமே கவர் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ப்ராட்காஸ்ட் ஐபின்னு பார்த்தா இந்த ஐபி. ப்ராட்காஸ்ட் ஐபின்றது நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் உடைய கடைசி ஐபி தான் அந்த நெட்வொர்க் உடைய ப்ராட்காஸ்ட் ஐபி. அது வந்து நம்ம அங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்தது இந்த நெட்வொர்க்கோட இது பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்தில் இந்த கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒரு 2-3 கால்குலேஷன் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷன் ஓரளவுக்கு புரியும். இது சிம்பிளான கால்குலேஷன். அடுத்து போக போக நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகுவோம். இப்போ எல்லா இதுக்கும் நம்ம 8 நெட்வொர்க்குக்கும் நம்ம ப்ராட்காஸ்ட் ஐபி, ஸ்டார்டிங் ஐபி, எண்டிங் ஐபி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ப்ராட்காஸ்ட் ஐபி 255 சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங் ஐபி, எண்டிங் ஐபி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுதான் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப். இந்த தேர்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இது கிளாஸ் சியோடைய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.255.255.0 மூணு நெட்வொர்க் பார்ட், ஒரு ஹோஸ்ட் பார்ட். நமக்கு எத்தனை நெட்வொர்க் தேவை? 5 நெட்வொர்க் தேவை. 5 நெட்வொர்க்குக்கான ரிசர்வ் நெட்வொர்க் கன்வெர்ட் பண்ண அந்த 5 நெட்வொர்க்குன்ற வேல்யூவை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணி, அந்த பைனரியாக கன்வெர்ட் பண்ணி எத்தனை பிட்ஸ் நமக்கு வேணும்னு ரிசர்வ் பண்ணணும். இங்கே நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு, நமக்கு 3 பிட்ஸ் ரிசர்வ் பண்ணியாச்சு. அந்த 3 பிட்ஸை கொண்டு வந்து சப்நெட் மாஸ்க் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த 3 பிட்டை வந்து நான் இப்படி ரிசர்வ் பண்ணிட்டு மீதி எல்லாமே 0 ஆகிடும். 0 ஆகிட்டா இதோடைய டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 224. இப்போ எந்த ஐபியில் எந்த பிட்ஸில் கடைசியாக முடியுதோ அதான் என்னோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ. அதை வச்சு தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதை வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணுறது என்னோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ 32. அதை வச்சு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிச்சிட்டேன். 6.0, 32, 64, 96, 128, 160, 192, 224. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐடிக்கு அடுத்த ஐபி ஸ்டார்டிங் ஐபி, நெட்வொர்க் அடுத்த நெட்வொர்க்கு முன்னாடி இருக்கிற ஐபி வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி, அதுக்கு முன்னாடி ஐபி லாஸ்ட் வேலிட் ஐபி, இந்த ஐபி. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த 233க்கு பதிலாக 234 வச்சு எனக்கு 6 நெட்வொர்க் வேணும். அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி சின்னதாக சொல்கிறேன், நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 6 நெட்வொர்க் வேணும். நான் வந்து 223 சப்நெட் 223.48.11.0 சப்நெட்டை கொடுக்குறேன். ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டு நாளைக்கு எனக்கு சொல்லணும்.